உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ திடீர்னு வந்தது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நீ ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளாச்சே. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் உனக்கு பத்திரிக்கை வச்சேன். அதுக்கே நீ வருவியா மாட்டியான்னு நான் சந்தேகமா இருந்தேன். இப்போ திடீர்னு இப்படி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கற? சாரி சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு நான் பிசினஸ் விஷயமா லண்டன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீ வேற கல்யாணத்துக்கு அவசியமா வந்தாகணும்னு சொன்னியா, அதான் பொண்ணு மாப்பிளைய முன்னாடியே பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். அப்போ கல்யாணத்துக்கு நீ இருக்க மாட்டியா? இந்த தடவை நீ எப்படியும் கல்யாணத்துக்கு வருவேன்னு நினைச்சேன். சாரிடி, நானும் எப்படியாவது உன் டாட்டர் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. சரி, இட்ஸ் ஓகே. இப்போ நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் தான். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். சரி, பொண்ணு மாப்பிள்ளை எங்க? இவதான் என் பொண்ணு ரேவதி. வணக்கம் ஆண்டி. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ரேவதி, கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்துருமா. உன்னோட மேரேஜ்க்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். சாமுண்டீஸ்வரி, பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்துட்டேன். ரேவதிக்கு ஒரு கல்யாண கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அம்மா உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க்ஸ் ஆண்டி. இட்ஸ் ஓகேமா. ரேவதி, ஆன்ட்டி கொடுத்த கிஃப்ட் என்னன்னு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஓபன் பண்ணு. ஏய் ரோஹிணி, சும்மா இருக்க மாட்டியா? சாமுண்டீஸ்வரி விடு, பொண்ணுங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, பிரிச்சு பார்க்கட்டுமே. மா, அதான் ஆன்ட்டி ஓகே சொல்லிட்டாங்கல்ல. ரேவதி, நீ ஓபன் பண்ண பார்க்கலாம். அக்கா, வாவ், என்ன ஆன்ட்டி கிஃப்ட்னு சொல்லிட்டு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்திருக்கீங்க? என்ன ரேவதி, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. வேதநாயகி, இவ்ளோ காஸ்ட்லியான gift தேவையா? இருக்கட்டும் விடு சாமுண்டீஸ்வரி. ரேவதியும் ஏன் பொண்ணு மாதிரி தானே. வா வேதநாயகி, வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தி காமிக்கிறேன். சரி வா. ரேவதி காட்டு. இந்தாக்கா. சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை எங்க? அதோ போன் பேசிட்டு இருக்காருல்ல, அவர்தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பார்க்க ஹேண்ட்ஸமா சூப்பரா தான் இருக்காரு. ரேவதிக்கு ஏத்த ஜோடிதான். சரி வா போலாம். சரிங்க. மகேஷ், ரேவதி அம்மாவோட ஃப்ரெண்டு ரேவதிக்கு ஒரு வைர நெக்லஸ் கிஃப்டா கொடுத்தாங்க. அது அப்படியே ஜொலிக்குது. கவலைப்படாத, கல்யாணம் முடிஞ்சதும் அந்த வைர நெக்லஸ் உன் கழுத்துக்கு தான் வந்து சேரும். நிஜமாவா சொல்ற? ஆமா, உன் கழுத்துக்கு தான் வரப்போகுது. இதெல்லாம் கல்யாணம் நடந்ததானே? கல்யாணமே நடக்க போறதில்ல, அப்புறம் என்ன? எங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தோம் உன்னால எதுவும் செய்ய முடியலல்ல. இப்ப மட்டும் என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட போற. சும்மா இப்படி வாய்ஸ் விடால் வேணா விட்டுட்டு தெரியலாம். வேற ஒன்னும் உன்னால பண்ண முடியாது. மாயா, இவங்கிட்டலாம் அதுக்கு வெட்டி பேச்சு. வா.
ஏய் ரேவதி, இங்க தானே ஜுவல் பாக்ஸ் இருந்தது. என்னக்கா இங்க காணோம். நான் தான் சொல்றேன். தானே இருந்தது. ஆமா, என்ன சத்தம்? இங்கதான் வச்சுட்டு வந்தேன். வா போய் பார்க்கலாம். என்னக்கா சொல்றீங்க? எங்க போயிருக்கோம்? எப்படி இங்க வச்சது ஆமாக்கா இங்கதான் இருந்தது. எங்க காணோம்? எங்க போயிருக்கோம்? இங்க வச்சது அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? அதான் எனக்கும் புரியலக்கா. அக்கா நல்லா பாரு, இங்கதான் எங்கயாவது இருக்கும். நல்லா பார்த்துட்டு ஸ்வாதி, இங்கதான் இருந்துச்சு. என்ன ரேவதி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? டைமண்ட் நெக்லஸ் லட்சக்கணக்குல இருக்கும். அத சாதாரணமா காணோம்னு சொல்லிட்டு இருக்க. பொறுப்பா இருக்க வேண்டாமா? மாயா, என்கிட்ட கொடுத்திருந்தா கூட நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேன். இப்ப தொடச்சிட்டு நிக்கிறியே, அண்ணி. பணக்காசு நகையோட அருமை உனக்கு தெரியுதா? அந்த மாதிரி வளர்ந்துருக்க நீ. மாயா எதுக்கு டென்ஷனா பேசுற? கொஞ்சம் கோபத்தை குறை. ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு போகுது. ஏங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நல்லா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அட இதோ இங்கதான் இருக்கு. இந்த இது எப்படி இங்க வந்துச்சு? யாராவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த நெக்லஸ் ஒரு பெரிய விஷயம்னு அவங்க கிட்ட சத்தம் போடுறீங்க. அவங்க வசதி தகுதிக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்காக தேவையில்லாம ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நீங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தெரிஞ்சோம் அவங்க பொண்ணு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்கல்ல. உங்க பணம் காசெல்லாம் பார்த்து அவங்க பொண்ணு கொடுக்க வந்தாங்க. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? ஆஹா, அவசரப்பட்டு வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. இந்த டிரைவர் பையன் நம்மள போட்டு கொடுத்துருவான் போல இருக்கே. கொஞ்ச நேரத்துல ஆளே வேற மாதிரி பேசுறீங்க. இதுல ரேவத்தை வேற அதட்டுறீங்க. அது ஒரு நகை, அதுவும் உங்க நகை கிடையாது, அவங்களது தானே. அதுக்கு போய் ரேவதி கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க. அதானே? அப்ப இதான் உங்க உண்மையான கேரக்டரா? ஆஹா, இத்தனை நாளா போலியா பம்மி பம்மி பொய்யா நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இல்ல இல்ல ரேவதி, நான் இவர் சொல்ற மாதிரிலாம் இல்ல. நான் அது வந்து அக்கா, ரேவதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.